அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்பைசியான டேஸ்டியான சிக்கன் டிக்கடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான். நல்லா பேனில் சேர்த்துட்டு சும்மா ட்ரை ரோஸ்ட் அப்படி நல்லா மாவு மணக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அந்த பெல் பட்டனையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம ரெசிபி எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இந்த மாவு நல்லா வறுத்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா தரன்னு கொதித்த தண்ணியை நம்ம அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி டோ மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அப்படியே மொத்தமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வரும். அப்பப்போ இப்படி எடுத்து விட்டிங்கன்னா மிக்ஸ் ஆகி வந்துடும். கட்டை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்பூனு இல்லைன்னா உடன் ஸ்பூன் அந்த மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுமா. இதை அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா அந்த சூடு கொஞ்சம் தணியட்டும், மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வெங்காயமும் அந்த பச்சை மிளகாவும் நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனுக்கு நான் இந்த அளவு சொல்கிறேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள் மிளகாப்பொடி நல்லா உரைக்கும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அளவான உரப்பாக இருக்கும் அப்படின்னா 1 ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா அந்த மசாலா வாசனைலாம் போன பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா சிக்கன் 1 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சப்பொடியெலாம் போட்டு நல்லா 2-3 தடவை கழுவி வச்சுருக்கேன். அதை நம்ம அப்படியே சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் பெரிய பெரிய பிரியாணிக்கு இருக்கிற பீஸ் மாதிரியே பெரிய பெரிய பீஸாகவே இருக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும், உடையாமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி சிக்கன் வதங்கி வரவும் நம்ம 3 கப்பு அரிசி மாவு எடுத்தோம் இல்லையா, இதில் 8 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். ஒரு கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி அளவு வச்சுட்டு 8 கப்பு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அரை கப்பு எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன். அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா சிக்கன் நல்லா கொதிக்கட்டும். அதை ஒரு சைடு வெந்துட்டுருக்கும்போது நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம கொலக்கட்டை ரெடி பண்ணணும். இதை நல்லா அந்த மாவு மூடி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி நல்லா இந்த ஃபுல்லாக அடியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி கொலக்கட்டையை நம்ம தட்டி தட்டி ரெடி பண்ணிக்க போகிறோம். நாங்கள் இப்படி குட்டி குட்டியாக தான் போடுவோங்க. நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக போடும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்க்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் குட்டி குட்டியாக போட்டுக்கிறோம். போட்டு இந்த சிக்கன் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொலக்கட்டையெல்லாம் அதில் சேர்த்துக்கணும். இல்லாட்டினா நமக்கு அந்த கொலக்கட்டையெல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா கொலக்கட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணும்போது கரண்டியை வச்சு மேல் பக்கம் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடிப்பக்கத்தை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா கொலக்கட்டையும் நல்லா வெந்த பிறகு லாஸ்ட்டாக நல்லா கை நிறைய துருவின தேங்காய் எடுத்து நல்லா போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் டிக்கடி சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொலக்கட்டை செய்கிறதுல முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவு நல்லா வறுக்கணும். நல்லா தண்ணி நல்லா கொதித்து தண்ணியை ஊற்றி
நல்லா மாவு பிசையணும், கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுக்கணும். அதை வந்து அப்போ தான் நமக்கு வந்து கொழக்கட்டையாக அழகாக உருட்ட முடியும். நம்ம கொதித்து கொழக்கட்டை வெந்து வரும்போதும் நல்லா அந்த மாதிரி உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். இல்லாட்டினா வந்து கரைஞ்சி போயிடும் மாவு. அதனால் மாவு நல்லா வறுத்துக்கங்க. இந்த கொழக்கட்டை இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், டின்னராக எடுத்துக்கலாம், நீங்கள் லஞ்சுக்கு கூட அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.